Hey Chingos, welcome to drama series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீப் டேல எபிசோட் நம்பர் 8. லாஸ்ட் எபிசோட்ல ஓசோனை நட் கடத்திட்டு போயிருந்திருப்பால. இப்போ நட் எப்படி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நட்டுக்கு அபார்ட்மெண்ட்டை காட்டுறவங்க இங்க இருந்து விண்டோ வழியா அவங்களால நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது, சீனரி எல்லாம் ரசிக்க முடியாது, அதனால நாங்க கம்மி விலைக்கு தருவோம். உடனே நட்டும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துல தான் இது இருக்கு, அதனால நான் இதை வாங்கிக்கிறேன்னு. ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா ப்ரொஃபசரை இங்க இருந்தே நட்டால பார்க்க முடியும். அப்பதான் நட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி நட் ப்ரொஃபசர் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான், ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே லீப் டேயோட கனெக்ஷன் இருக்குல்ல, அதனால நட் ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறாங்க, நீ நிஜமாவே இதை பண்ண போறியா? இதை பண்ணா உன்னால லீப் டேல இருந்து வெளியில வர முடியும், ஆனா நிறைய பேரை நீ கொலை பண்ணுவ, ஒரு கொலைக்கார நாய் தான் இதெல்லாம் பண்ணியாகணுமான்னு கேக்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் லவ் பண்றவங்க என் கூட இருக்கவங்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும். எனக்கு நான் லவ் பண்றவங்களோட உயிர் தான் முக்கியம், எனக்கு அடுத்தவங்களோட உயிர் முக்கியமே கிடையாதுன்னு. இதை கேட்டோடனே நட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன், நம்மளாம் டாக்டர்ஸ், ஒரு உயிரை காப்பாற்றணும், ஆனா உயிரை எடுக்க கூடாது, நான் இதுக்கு என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா ப்ரொஃபசர் அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதை பண்ணி லீப் டேல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. இது எல்லாமே பாஸ்ட். இப்ப பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓசோன் தப்பிச்சு வெளியில ஓடி வரும்போது டே நைட் ரெண்டு பேருமே பார்த்திருப்பாங்க. ஓசோனுக்கு நைட்டை பார்த்த உடனே நைட் கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவான்னு தெரிஞ்சதுனால நைட் வராத அப்படின்னு கத்துறாங்களா. ஆனா ட்ரீம் அவசரப்பட்டு ஓடி வருவா. அப்ப கார் ட்ரீமை இடிச்சு ட்ரீம் கீழே விழுந்துருவாங்க. ஓசோனுக்கு பார்த்த உடனே செம்ம ஷாக்கிங் ஆயிரும். இத ரெண்டு டாக்டர்ஸ்மே பாக்குறாங்க, அதாவது நட்டும் ப்ரொஃபசரும் பாக்குறாங்க. நட் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, நம்ம எல்லாருமே மனுஷங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் டாக்டர் ஆயிருக்கோம் அப்படின்னு. அதனால மனசாட்சியோட திரும்ப வந்து ட்ரீமுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஓடி வராங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஓசோன் ரொம்ப கத்துறாங்க. டே போயிட்டு ஓசோனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நைட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ட்ரீமோட ரத்தம் கையில ஃபுல்லா இருக்கு, அப்படியே ஸ்டாச்சு ஆன மாதிரி பாத்துட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல நட் வந்துடுறாங்க. நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, நான் இவளோட ஹார்ட் பீட்டை செக் பண்றேன், இவளோட பீட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் இப்ப இவளுக்கு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போறேன், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் கவனமாயிருன்னு. நைட் என்னதான் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே கவனமா இருக்கிறாங்க, எப்படியாவது ட்ரீமை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் டே ஓசோனை சமாதானப்படுத்துறாங்க. பிளானட்ஸோட நேம சொல்லு, எர்த், மார்ஸ், வீனஸ், நெப்டியூன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு வழியா சமாதானம் ஆக்கிடுறாங்க. அதே நேரத்துல ப்ரொஃபசருமே ஓடி வராங்க. ஒரு எமர்ஜென்சி கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க. இத வச்சு எலக்ட்ரோ வேவ்ஸ் ட்ரீமோட ஹார்ட்டுக்கு அனுப்பி ட்ரீமோட ஹார்ட்டை மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கணும், அதுக்காக தான் ட்ரை பண்றாங்களா. நைட்டை பார்த்துட்டு நைட் இதை கையில மாட்டேன்றாங்களா, நைட்டும் நானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ப்ரொஃபசரும் நீ தான் பண்ணியாகணும், நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இப்ப ட்ரீமோட பாய் ஃப்ரெண்டா யோசிக்காத, ஒரு டாக்டரா யோசி அப்படின்னு எமர்ஜென்சி ப்ரொசீஜரை பண்ண சொல்றாங்க. சோ மூணு டாக்டர்ஸ்மே சேர்ந்து ட்ரீமை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய எலக்ட்ரோலைட் கொடுத்துட்டே இருக்காங்க. இத பாக்குற டே உடனே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்றாங்க. இப்ப ஆம்புலன்ஸும் வந்தாச்சு. ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப ப்ரொஃபசரும் நானும் உன் கூட வரேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள ஏறி போறாங்க. நைட்டால முடியவே இல்ல, ரத்தத்தை கையில பார்த்துட்டு ஏங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களால ட்ரீமை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. அதே நேரத்துல இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டாங்க. சோ நட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்களா. அப்ப நட் டே பார்த்து நான் உன்கிட்ட பேசி ஆகணும்னு, டேயும் கண்டிப்பா நானும் உன் கூட பேசுறதுக்காக வருவேன்றாங்க. நட்டும் நான் சொன்ன விஷயத்த நல்லா ஓசோன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஓசோன் கையில இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாரு, ஆனா என்ன நைட் கிட்ட மட்டும் இத பத்தி பேசிராதன்னு டேக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நைட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீமை கூட்டிட்டு போயாச்சு. நைட்டை வெளியில நிக்க வச்சிருக்காங்க. உள்ள ட்ரீமை கூட்டிட்டு போகும்போது நைட்டுக்கு உயிரே போன மாதிரி இருக்கு, ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நட்ட ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சா. அப்ப போலீஸ் ஆபீசர் டே கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன், அதுக்குள்ளாடி உங்களோட அண்ணாவை எதுக்காக இவன் கடத்த ட்ரை பண்றான் அப்படின்றத இவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப போலீஸ் வெளியில போனதுக்கு அப்புறமா நட் ரொம்ப வேகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சியா, நைட் கிட்ட நீ எதுவுமே பேசல தானே, அவன் கிட்ட எதுவுமே சொல்லல தானேன்னு உடனே டேக்கு கோவம் வந்துருச்சு. டாக்குமெண்ட் தூக்கி தூர போடுறாங்க. நட் அமைதியாயிட்டு சாரி என்ன மன்னிச்சிரு, உன்னோட அண்ணாவை உனக்கு தெரியாம நான் கூட்டிட்டு போனது எல்லாமே தப்புதான், ஆனா எனக்கு அதை தவிர வேற வழி தெரியலன்னு உடனே டேக்கு கோவம் வந்து நட்டோட காலரை பிடிச்சு, உனக்கு இதை தவிர வேற வழி தெரியல நான் சொல்றேன், என்னோட அண்ணாவை நீ கடத்திட்டு போக ட்ரை பண்ணிருக்க, ட்ரீம் இந்த நிலைமையில இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இது தவிர வேற வழி தெரியலன்னா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு காலரை பிடிச்சு கேட்டுட்டு இருக்காங்களா. அதுக்கு நட்டும் நான் வேற என்ன பண்றது, பிப்ரவரி 29 பத்தி எனக்கு வேற யார்கிட்ட பேசுறது அப்படின்றதே தெரியலன்றாங்க. அதுக்கப்புறமா தான் டே அமைதியா உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நட் சொல்றாங்க என்னோட நேம் நட், ப்ரொஃபஸரோட நேம்
கிட் நாங்க ரெண்டு பேருமே உங்களை மாதிரி தான் February 29 லீப் டே இயர் இருக்குல்ல அதை ஷேர் பண்றோம். நீ எப்படி நைட் கூட ஷேர் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் ப்ரொஃபசர் கூட ஷேர் பண்றேன். நாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல மீட் பண்ணிக்கிட்டோம். நாங்க ஒரே யூனிவர்சிட்டி தான் போனோம், ஒரே மாதிரி டாக்டருக்கு படிச்சோம். எனக்கு எப்போ அவன் என் கூட லீப் டே இயரை ஷேர் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்தே நீ எப்படி நைட் கிட்ட நம்ம இந்த லீப் டே ஒன்னா சேர்ந்து கடந்து வரணும்னு சொன்னியோ அதே மாதிரி நான் ப்ரொஃபசர் கிட்ட போய் கேட்டேன்னு டே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்படின்னா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியான்னு. நட்டு ஆமா, அன்னையில இருந்தே நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ப்ரொஃபசருக்கு எப்படி இந்த லீப் டேல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற விஷயம் தெரியும்னு. டேக்கு செம ஷாக் ஆகுது, என்ன அவருக்கு தெரியுமா அப்படின்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஓசோன் வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஓசோன் தடவை கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால இந்த கடத்தல்ல அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு ஒரு போலீஸ் வந்துட்டு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவனை அனுப்புவாங்களா. அப்போ ஓசோன் அதனால தனியா ஒரு ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஓசோனுக்கு ஸ்டார்ஸ் பேசுறது கேட்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருக்கு. சோ ஓசோனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த லீப் டேல ட்ரீம் ஓசோன் ரெண்டு பேருமே இறந்து போகாம எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதனால அடுத்த லீப் டே வரைக்குமே இந்த லீப் டேயோட கர்ஸ் இருக்குல்ல அது வெயிட் பண்ணாம ஒவ்வொரு நாளுமே இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால ஓசோனுக்கு இன்னைக்கு நம்மள அந்த லீப் டே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு பயம் வந்துருச்சு. சோ டேபிள் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப போலீஸ் உள்ள வராங்க. ஏய் எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஓசோன் உள்ள உட்கார்ந்துட்டு இல்ல டேயும் நைட்டும் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த போலீஸும் நீ கொஞ்சம் வெளியில வர முடியுமா, உன்னை நான் என்கொயரி பண்ணிட்டு நீ நல்லா தான் இருக்க அப்படின்றத செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை நான் டே கிட்ட கூட்டிட்டு போறேன் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. ஓசோனை டே கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க இதுக்கு ஒத்துழைக்கவே செய்யறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நைட்டுக்கு ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. எப்படி எல்லாருமே இறந்து போனாங்க, இப்ப ட்ரீம் எப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து இருக்கா, ட்ரீம் உயிர் பிழைப்பாளா, ட்ரீம் இது வரைக்கும் நைட்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க இப்படின்னு எல்லா விஷயங்களையுமே யோசிச்சு பாக்குறாங்களா. அவங்களால முடியல, ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ப்ரொஃபசர் வெளியில வராங்க. நைட் எழுந்திருச்சு ட்ரீம் எப்படி இருக்கா, அவளுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு ப்ரொஃபசர் சொல்றாங்களா. நைட்டும் அதுக்கு மீனிங் என்ன, நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னா அவ நல்லா இல்லையா சரியா இல்லையா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசரும் நம்ம மாடிக்கு போய் பேசலாம் அப்படின்னு மாடியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மாடிக்கு போயாச்சா, எதை பத்தி பேசணும்னு கூப்பிட்டுறீங்கன்னு கேக்குறதுக்கு ட்ரீம் நல்லா தான் இருக்கா, அவ நல்ல ஒரு கையில தான் இருக்கா, அவ கண்டிப்பா சேவ் ஆயிடுவா, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு. அப்பதான் நைட்க்கு மூச்சே வாங்குது. இதே நீங்க கீழே வச்சே சொல்லல அப்படின்னு சிரிச்சுட்டு வேற உங்களுக்கு என்ன பேசணும்னு கேக்குறாங்களா. அதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாங்க, நீ நினைச்ச மாதிரியே நீ கிட்ட வந்து கேட்டல ஒரு தடவை நான் லீப் டேயோட எல்லா கர்ஸையுமே அனுபவிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு. அது உண்மைதான், எனக்கும் லீப் டே இருக்கு. நான் லீப் டேயோட மிட் நைட்ல பிறந்தேன்னு. நைட்டுமே மிட் நைட்ல தான் பிறந்திருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே விதியை தான் ஷேர் பண்றாங்க அப்படின்றது இப்பதான் நைட்க்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா நீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாங்க, நான் லீப் டேயோட கர்ஸ கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், என்னால அதுல இருந்து வெளியில வர முடியும்னு. நைட் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டே கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நிஜமாவே ப்ரொஃபசருக்கு இதுல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு தெரியுமா, எப்படி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ப்ரொஃபசர் நைட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃபாரின் ரிசர்ச்சர் எங்களோட ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க February 29 பிறந்த எல்லாரோட லைஃபுமே இப்படிதான் இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. நைட் ஏன் அவரும் லீப் டேல தான் பிறந்தாரான்னு கேக்குறதுக்கு இல்ல அவரோட ஒய்ஃப் லீப் டேல பிறந்தாங்க. அவங்களோட ஒய்ஃபுக்கு 30 வயசு பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஸ்கிராச் கூட விழாம ரொம்ப ஹெல்தியா உயிரோட நல்லா இருந்தாங்க தெரியுமான்னு. நைட்க்கு செம ஷாக் ஆகுது. எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாங்க, அவங்களோட ஒய்ஃப் லீப் டேயை இனியொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்கன்னு. இதை கேட்டோடனே நைட்க்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, லீப் டேயை டிரான்ஸ்மிட்லாம் பண்ண முடியுமான்னு. ப்ரொஃபசரும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் இதோட தியரியை தெரிஞ்சாகணும்னு. இப்போ நட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீப் டேல பிறக்கிறது ரெண்டு விதமா நடக்கும். ஒன்னு லீப் டேல நேச்சராவே பிறக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த லீப் டேயோட இந்த விதி இருக்குல்ல, அவங்க லவ் பண்றவங்க எல்லாருமே இறந்து போகக்கூடியது. இந்த விதி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, ஒரு குழந்தை லீப் டேயோட 29 அன்னைக்கு மிட் நைட் பிறந்திருக்கணும், இனி ஒரு குழந்தை மத்தியானம் மிட் டேல பிறந்திருக்கணும். அதாவது நைட் 12 மணிக்கு ஒரு ஆளும் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு ஆளும் பிறந்திருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த லீப் டேயோட கனெக்ஷனை ஷேர் பண்ணுவாங்க. நீயும் நைட்டும் எப்படி ஷேர் பண்றீங்களோ அந்த மாதிரின்னு. சரி, இனி ஒரு வே உண்டுல, அது என்னன்னு கேக்குறதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஆக்சுவலி நானும் அதை தான் பண்ணேன், அந்த சிஸ்டரும் அதை தான் பண்ணிருக்காங்க, என்ன மன்னிச்சிடு, நான் உனக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிருக்கேன்னு. இது கேட்டோடனே நைட்டுக்கு ஷாக் ஆகுது. எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, நான் சர்ஜரி பண்ணி குழந்தைய வெளியில எடுத்தேல, அப்படிதான் நீ வந்துட்டு நேச்சராவே February 29 அன்னைக்கு மிட் நைட் பிறந்த. ஆனா டே மத்தியானம் பிறக்கல, அவனை நான் தான் சர்ஜரி பண்ணி வெளியில எடுத்தேன். என்னோட கர்ஸ நான் உங்க ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு. இதை கேட்டோடனே நைட்
நைட்க்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னோட ஃபேமிலியை நீ கொலை பண்ணிட்டியாடா கொலைக்காரா அப்படின்னு காலரை பிடிச்சு கேக்குறாங்க. இருந்தாலும் வேற வழி கிடையாது. அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக இனி ஒருத்தவங்களோட ஃபேமிலியை அவன் பலி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது புரிஞ்சதுனால நைட் காலரை விட்டுட்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாங்க, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், டேக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்னால February 29 அன்னைக்கு பிரசவிக்கக்கூடிய நிறைய பேரை கண்டுபிடிக்க முடியும். அதுல யாராவது 2 பேரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு குழந்தைய மத்தியானம் 12 மணிக்கோ இனி ஒரு குழந்தைய நைட் 12 மணிக்கோ நம்ம பெத்தெடுக்கிற மாதிரி பண்ணலாம். அப்படியே உன்னோட இந்த கர்ஸ் இருக்குல்ல, இதை அந்த குழந்தைக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீ சந்தோஷமா இருக்கலாம். உன்னை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு நைட் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. டேயும் கண்டிப்பா நைட் அந்த மாதிரி பண்ண மாட்டான், நைட் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான்னு நட் கேக்குறாங்க. ஏன் அவன் பண்ண பண்றான்? ட்ரீமோட நிலைமையை பார்த்தல, ட்ரீம் அவன் அப்படியே விட்டான் அப்படின்னா அவன் செத்து போயிடுவா. அவன் கண்ணு முன்னாடியே ட்ரீமுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ப்ரொஃபசர் சொல்ற விஷயங்களை அவன் கேட்காமலா இருப்பான். இந்நேரத்துக்கு ப்ரொஃபசர் அவன் கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருப்பாங்க. அவனும் ஒரு டாக்டர், அதனால கண்டிப்பா அவன் அதுக்கு ஒத்துப்பான்னு. ஆனா டேயும் இல்ல இல்ல அவன் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நைட் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத காட்டல. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாங்க, உனக்கு ட்ரீமை காப்பாற்ற வேண்டாமா? ட்ரீம் கூட ஒரு நல்ல லைஃபை வாழ வேண்டாமா? நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான், டெலிவரி பண்ணணும். அடுத்த செகண்டே உன்னோட கர்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிடும். ஆனா அதுக்கு நைட் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரியல. இங்க கட் பண்ணா டே ஓசோனை பாக்குறதுக்காக போறாங்க. ஓசோன் பயந்து போயிடுறாங்க. டே உடனே ஓசோனை ஹக் பண்ணிட்டு சாரி ஓசோன் நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு. அதுக்கு ஓசோன் எதுவுமே சொல்லல. அப்ப ப்ரொஃபசர் கதவை திறந்து வராங்களா. அவங்கள பார்த்தோன்னே ஓசோன் பயப்பட்டுடுறாங்க. டேயும் ஒன்னும் இல்ல ஓசோன், பயப்படாத எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. இவன் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நம்ம அதனால இவன் கூட ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் கூட போயிட்டு வரலான்னு. ஓசோன் ரொம்ப பயப்படுறாங்களா. டே சொல்றாங்க, உனக்கு எதுவுமே ஆகாது. இவன் திரும்ப ஒரு தடவை உன்னை கிட்னாப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உனக்கு அவனை பார்த்து பயம் வந்துச்சு அப்படின்னா உடனே என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ. யாரையுமே நான் உன்னை எதுவுமே பண்ண விட மாட்டேன், என்ன நம்பு அப்படின்றாங்க. ஓசோன்னு சரியா ஒத்துக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து நட்டோட வீட்டுக்கு போறாங்களா. ஆனா ஓசோன் அந்த ரூம்குள்ளாடி என்டர் ஆகுறதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பயம். இந்த இடத்துல தானே அவன் கடத்தி வச்சிருந்தான். அப்போ டே பார்த்துட்டு நம்ம டோரை லாக் பண்ண வேண்டாம், ஓப்பன்லயே விட்டுடலாம், அவன் ரொம்ப பயப்படுறான்னு. அதனால நட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து போட்டு கொடுத்து நீ வாசல்ல இருந்துக்கோ, உனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா எப்ப வேணாலும் நீ எழுந்திருச்சு ஓடலான்னு. ஓசோனும் ஒத்துக்கிறாங்க. சேர் போட்டு உட்கார வச்சாச்சு. இப்ப டே மட்டும் உள்ள வராங்க. சரி இப்ப சொல்ல வேண்டியதை சொல்லுன்னு கேக்குறதுக்கு நட் சொல்றாங்க, இந்த லீப் டே இருக்குல்ல, இது எப்படி தொடங்குச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா தொடங்குறதுக்கு அப்புறமா இது சர்க்கிள் மோஷன்லயே வந்துட்டு இருக்கு. அதாவது எர்த்த மூன் சுத்துற மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. டேயும் போதும் நிறுத்துங்க, இது எப்படி தொடங்குச்சு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, இதை எப்படி நிறுத்தணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு. ஆனா நட்டு அது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்களா. டேயும் இதுக்கா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வா ஓசோன் போலாம் அப்படின்றாங்க. உடனே நட்டு ஒரு நிமிஷம் இல்ல, எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு. டேயும் என்ன விஷயம் கேக்குறாங்களா. ஓசோன்னு சொல்றாங்க. டேயும் நீ என்ன சொல்ல வரன்னு. அதுக்கு நட் சொல்றாங்க, என்கிட்டயோ ப்ரொஃபசர் கிட்டயோ ஸ்டார் கிட்ட பேசக்கூடிய ஒருத்தர் கூட இல்ல, ஆனா உனக்கு ஓசோன் இருக்கான். ஓசோனால ஸ்டார்ஸ் கிட்ட பேச முடியும், அது போய் கிடையாது, அது உண்மைதான். அவனுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லா விஷயங்களும் கனவு மாதிரி வருது, அவனுக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் தெரியும். சோ அவனை வச்சு உன்னால இதை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு. இதை கேட்ட உடனே டேக்கு புரிஞ்சிருச்சு, இவன் இதுக்காக தான் ஓசோனை கடத்திருக்கானு. அதனால அப்படின்னா நீங்க அண்ணனை கடத்தினதே அவன் கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கறக்கிறதுக்காக தான் நானு. ஆனா அவனை பாரு, அவன் இந்த நிலைமையில அவனை நீ எவ்வளவு பயமுறுத்தி இருக்கான்னு பாரு அப்படின்றாங்க. நட்டும் எனக்கு வேற வழி தெரியல, ஓசோனால மட்டும்தான் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு நைட்டுக்கெல்லாம் ஓசோனால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு. டே எதுவுமே சொல்லாம ஓசோன் வா போகலாம் அப்படின்றாங்களா. அதுக்கு நட்டும் ஒருவேளை ஓசோனை உன்னால இதுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ரொஃபசர் பண்ண எல்லா தப்புகளையும் வெளியில சொல்றதுக்காகவே எனக்கு ஹெல்ப் பண்ணு. டே திரும்பி பாக்குறாங்க. அப்போ நட் சொல்றாங்க, ஆமா அவனை நம்ம நிறுத்தல அப்படின்னா இன்னும் அவன் இந்த லீப் டேயை அடுத்த ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். சோ நம்ம அடுத்த ஆளோட லைஃபை காப்பாத்தணும் அப்படின்னா உடனே ப்ரொஃபசர் பண்ற விஷயங்களை வெளியில சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. டே அதுக்கும் எந்த பதிலுமே சொல்லல, வீட்டுக்கு போயாச்சு. இந்த பக்கம் ட்ரீம் பக்கத்திலேயே கையை பிடிச்சிட்டு நைட் இருந்துட்டு இருக்காங்களா. நைட்டுக்கு ப்ரொஃபசர் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஞாபகம் இருக்காதனால ட்ரீம் கிட்ட சொல்றாங்க, ட்ரீம் எனக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, ஒருவேளை ப்ரொஃபசர் சொல்ற மாதிரி நான் பண்ணா நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவியா, நான் கெட்டவன் ஆயிடுவேனா அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல
அந்த பக்கம் ஓசோன் டேய பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணிட்டு ஒரே பெட்ல இடமே இல்ல அந்த பெட்ல வந்து படுத்து கிடக்குறாங்க. டே திரும்பி பார்த்துட்டு ஓசோன் நீங்க எதுக்காக வந்தீங்க, உங்களோட ரூம்லயே படுத்திருக்கலாம்ல, பாருங்க நம்ம 2 பேரால ஒரே இடத்துல படுக்க முடியாதுன்னு. ஆனா ஓசோனும் எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. டேயும் சரி 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 ஓகே உங்களுக்கு பசிக்குதான்னு கேக்குறதுக்கு ஓசோனும் ஆமா ஓசோனுக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்களா. டேயும் சரி சரி நான் ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சமைக்கிறதுக்காக போறாங்க. இப்ப சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓசோன் சாப்பிட போகும்போது ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு அந்த சாப்பாடுல ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓசோன் சாப்பிடும்போது பிளேட் இருந்துச்சுல அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு எதுவும் இல்லாத உடனே கொடுக்குறாங்க. ஓசோனும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. அதுக்கப்புறமா டே நைட்க்கு கால் பண்றாங்க. நைட் கிட்ட ட்ரீம் எப்படி இருக்கான்னு கேக்குறதுக்கு ட்ரீம் இப்ப நல்லா தான் இருக்கா, அவ என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்களா. சரி நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்றதுக்கு நைட்டும் இல்ல வேண்டாம் நீ வந்தா மட்டும் அவளையில பார்க்கவும் முடியும், அவ தூங்கிட்டு தான் இருக்கா அதனால பார்க்க வேண்டான்னு. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட் கேக்குறாங்க நீ அவங்கள பார்த்துதானேன்னு. டேயும் ஆமா நீ பாத்தியான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. சோ 2 பேருமே 2 பேர்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. டேக்கும் நைட்டுக்கும் எப்படி பேசிக்கிறது அப்படின்றதே தெரியல. அதனால டே சொல்றாங்க எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம நேர்ல பார்க்கும்போது பேசலான்னு. நைட்டும் நம்ம கூடிய சீக்கிரமே பாப்போமான்லாம் எனக்கு தெரியல, சோ பாக்குறதுக்கு டைம் எடுக்கும், அப்படி டைம் எடுக்கும் போது நானும் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குன்னு. சரி ஓகே அப்படின்னு பாய் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சோ இவங்க 2 பேருமே என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. இப்போ டே ஓசோனை திரும்பி பாக்குறாங்களா. அப்போ ஓசோன் பயப்பட்ட மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு வெளியில பாக்குறாங்க. அப்போ நட் வந்திருப்பாங்க. இவன் வேற ஒருத்தன் வரும்போதெல்லாம் ஓசோனை பயமுறுத்திடுவான் அப்படின்னு வெளியில இறங்கி போயிட்டு நீங்க இப்ப இதுக்காக ஏன் வீட்டுக்கு வந்தீங்கன்னு. அதுக்கு நட்டு நீ நைட்டு பாத்தியா அவன்கிட்ட பேசினியான்னு கேக்குறதுக்கு இல்ல பேசலன்னு சொல்றாங்க. நட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும்னு. டேயும் சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்களா. அப்போ ஓசோனுக்கு பயம் வந்துருச்சு. இல்ல டே இங்க வா என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, இவன்கிட்ட இருக்காது, இவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு, இவன்கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு. டேயும் அவன் பேசுறதுக்காக தான் வந்திருக்கான் ஓசோன், அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான், அவன் கண்டிப்பா நம்மள எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. நட்டும் ஓசோன் நான் சொல்றதே கேளு, நான் உங்களை எதுவுமே பண்றதுக்காக வரல. இப்போ நைட் கிட்ட ப்ரொஃபசர் பேசிட்டாங்க, இன்னும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம்னா February 29 வந்தபோது இவங்க 2 பேருமே சேர்ந்து வேற யாருக்காச்சும் இதே விதியை கடத்திடுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் இறந்து போவாங்க. நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி ஆகணும். நைட்டுக்கு நம்ம நிறைய விஷயங்களை புரிய வச்சு அவனை நம்ம பக்கம் இழுத்தாகணும். ப்ளீஸ் ஓசோன் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்களா. ஓசோன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. டேயும் நிஜமா தான் சொல்லியான்னு கேக்குறதுக்கு ஓசோனும் ஆமா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா டேயும் நைட்டும் பேசுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது உண்மையா போயான்னு தெரியல, ஆனா 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்ப நைட் சொல்றாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இதுல இருந்து நம்ம வெளியில வரலான்னு. டேயும் இல்ல என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன்னு. நைட் சொல்றாங்க அப்படின்னா நீ லவ் பண்ற எல்லாருமே சாகுறத நீ பாத்துக்கிட்டே இருப்பியா, உன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. டே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நைட் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேக்குற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ கடைசியா இவங்க பேசினாங்கல்ல, இது நிஜமாவே நேருக்கு நேரா பேசுறாங்களா இல்லனா இதுவும் ஓசோனோட ஒரு ட்ரீமா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட்க்கு நம்ம வெயிட் பண்ணணும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் இன்னும் நல்ல ஹெவியா போகும்னு நினைக்கிறேன். பதட்டமா போகுது, டேக்கும் நைட்க்கும் சண்டை வர போகுது. அது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.